வணக்கம். பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு வர்த்தக போருக்கு இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இது உலக பொருளாதாரத்தோட வரைபடத்தையே மாத்தி எழுதப் போகுது. வாங்க, அது என்னன்னு விரிவா அலசுவோம். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, சுங்க வரி போர் முடிஞ்சிடுச்சு. ஆமா, பிப்ரவரி 2, 2026ல கையெழுத்தான இந்த டீல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல வருஷமா இருந்த அந்த வர்த்தக பதற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த நியூஸ் வந்த உடனே மார்க்கெட்ல என்ன ஆச்சு தெரியுமா? ஒரே கொண்டாட்டம் தான். சென்செக்ஸ் ஒரே நாள்ல 2418 புள்ளிகள் உயர்ந்து ஒரு வரலாறு படைச்சிருக்கு. இந்த டீலோட தாக்கத்தை இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. சரி, இதை ஏன் த கிராண்ட் பார்கெயின், அதாவது ஒரு பெரிய பேரம்னு சொல்றாங்க? ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு டீல். இந்தியா தன்னோட எரிசக்தி பாலிசியில சில முக்கியமான மாற்றங்களை செய்து, அதுக்கு பதிலா அமெரிக்கா தன்னோட மார்க்கெட்டை இந்திய பொருட்களுக்கு தாராளமா திறந்து விடுது. சரி, வாங்க இந்த டீலுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீடைல்டா பாப்போம். இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 4 முக்கியமான தூண்கள் மேல கட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தோட இதயமே இந்த 18% விதிதான்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, முன்னாடி இந்திய பொருட்கள் மேல 50% வரைக்கும் ஒரு தண்டனை வரி மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் 18% குறைச்சிருக்காங்க. இது நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட்! இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. நம்மளோட காம்படிட்டர்ஸான சீனாவுக்கு 34% வரி, வியட்நாம், இந்தோனேஷியாவுக்கு நம்மளை விட அதிகம். ஆனா நமக்கு வெறும் 18% தான். இதனால அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்திய பொருட்கள் ரொம்பவே கவர்ச்சிகரமா மாறும். இது ஒரு கேம் சேஞ்சர் இல்லையா? சரி, மத்த 3 பில்லர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த வரி குறைப்புக்கு பதிலா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கறத குறைச்சுக்குது. இது ஒரு முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் மூவ். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கிட்ட இருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை வாங்கவும் நம்ம உறுதியளிச்சிருக்கோம். ஃபைனலா 2 நாடுகளுக்கும் நடுவுல எதிர்காலத்துல எந்த தடையும் இல்லாத வர்த்தகத்தை உருவாக்கணுங்கிறது தான் இலக்கு. இந்த $500 பில்லியன் கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கலாம். ஆனா இது ஒரு முக்கியமான சிக்னல். இந்தியா தன்னோட வர்த்தக தேவைகளுக்கு அமெரிக்காவை எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்குங்கிறத இது காட்டுது. சொல்லப்போனா இது நம்ம வர்த்தக உறவுகள்ல ஒரு புது அத்தியாயம். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு நேரடியா என்ன லாபம்? இந்த டீல் வெறும் நம்பர்ஸ் பத்தி மட்டும் இல்ல. இது நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கே ஒரு ஸ்டிராய்ட் ஷாட் மாதிரி வேலை செய்ய போகுது. எக்கானமிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு டீல் மட்டுமே வர்ற நிதியாண்டுல நம்ம ஜிடிபி வளர்ச்சியை 0.4% வரைக்கும் அதிகப்படுத்தணும் கணிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு இந்த 0.4% ஒரு சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு நாட்டோட ஜிடிபியிலே இது பல்லாயிரம் கோடிகளை குறிக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல. அனலிஸ்ட் இது எப்படி சொல்றாங்கன்னா, இது நம்மளோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு, குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் துறைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டீராய்டு ஊசி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது இனிமே இன்னும் வேகமா வளரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் சைனாவை மட்டும் நம்பி இருக்க விரும்பல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வேணும். அந்த இடத்துல சீனா +1 அப்படிங்கிற தேடலுக்கு நம்பர் 1 பதிலா இந்தியாவை இந்த ஒப்பந்தம் முன்னிறுத்துது. இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி. ஆனா ஒரு பெரிய டீல் நடக்கும்போது எல்லாருக்குமே நல்லது நடக்குமா? இந்த ஒப்பந்தத்தாலேயும் சில சிக்கலான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா விவசாயத்துறையில ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அரிசி, கடல் உணவு ஏற்றுமதி பண்றவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். ஆனா அதே சமயம் நம்ம உள்நாட்டு பால் விவசாயிகள், தானிய விவசாயிகள் கொஞ்சம் கவலையா இருக்காங்க. ஏன்னா அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இது வழிவகுக்கலாங்கிறது அவங்களோட கவலை. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நம்பர்ஸ்ல பாப்போமா? இந்த நியூஸ் வந்த அடுத்த நாள் சென்செக்ஸ் 2418 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. அடேங்கப்பா, இந்திய ரூபாயோட மதிப்பும் டாலருக்கு நிகரா வலுவடைஞ்சிருக்கு. ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சுனே சொல்லலாம். இதனால எந்தெந்த செக்டார்ஸ்லாம் உடனே பெனிஃபிட் ஆச்சுன்னு பார்த்தா, டெக்ஸ்டைல்ஸ்ல கோகுலதாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள்ல பாரத் ஃபோர்ஜ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இனிமே அமெரிக்காவுக்கு ஈஸியா ஏற்றுமதி பண்ணலாம். நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கும் இது ஒரு நல்ல விஷயம். சோ ஃபைனலா இந்த டீலை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு பக்கம் மிகப்பெரிய வாய்ப்புகளை திறக்குது. ஆனா அதே சமயம் சில விஷயங்களை நாம உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு பேலன்ஸ்டு வியூ ரொம்ப முக்கியம். இந்த டீல்னால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப ஒரு சூப்பரான கோட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது, இத்தனை வருஷமா நம்ம ஏற்றுமதியாளர்கள் தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த ஒரு பெரிய கத்தி இப்போ எடுக்கப்பட்ட மாதிரி.
சோ இந்த டீல் இப்போதைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு நாம கொடுத்த தடையற்ற வர்த்தகம்ங்கிற வாக்குறுதி அது நம்மளுக்கு அடுத்த பெரிய சேலஞ்சா இருக்குமா? அது இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.